அன்பார்ந்தவர்களே, இன்று பஸ்கா காலத்தின் 7ஆம் வாரம் வியாழன். இன்றைய நற்செய்தி அனைவரும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்ற கருத்தை வெளிப்படுத்துகிறது. ஒரு கல்லை எடுத்து நாயை பார்த்து வீசினால் அது பயந்து ஓடிவிடும். அதே கல்லால் ஒரு தேன்கூட்டை நோக்கி வீசினால் தேனீக்களுக்கு பயந்து நாம் ஓட வேண்டும். பலம் குன்றிய தேனீக்கள் நம்மை ஓட வைப்பதற்கு காரணம் தேனீக்கள் ஒற்றுமையாக நம்மை துரத்துவதால் தான். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, கிறிஸ்தவர்களாகிய நாம் சாதி, மதம், இனம் என்று பிரிந்து வாழாமல் இயேசு இறைவேண்டல் செய்தது போல எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்ற இறை வார்த்தையை அடிக்கடி நினைவுபடுத்தி கொண்டிருக்க வேண்டும். ஒற்றுமைதான் நம் வாழ்வை கட்டி எழுப்பும் கோபுரம். இன்றைய நவீன உலகில் உடன் பிறந்தவர்களிடையே எத்தனை கருத்து வேறுபாடுகள், மனத்தாங்கல்கள், வெறுப்பு, வைராக்கியம் இவையெல்லாம் நம் உள்ளத்தில் வைத்துக்கொண்டு நம்முள் ஒன்றாய் இருக்க வந்த இயேசுவை வெளியே தள்ளி கதவை மூடிவிடுகிறோம். யானையின் பலம் தும்பிக்கையில், மனிதனின் பலம் நம்பிக்கையில், நம் பலம் ஒற்றுமையாய் இருப்பதில்தான் அடங்கி இருக்கிறது என்பதை உணர்வோம். ஒன்றாய் இருப்பது என்பது மிக கடினமான ஒன்றாக இருக்கிறது. இயேசு நாம் ஒவ்வொருவரும் ஒருமித்து ஒரே மனதுடன் ஒற்றுமையில் நிலைத்திருக்க வேண்டும் என்ற இயக்கத்தை வெளிப்படுத்துகிறார். கடவுளின் ஆழமான அன்பிற்கு கிறிஸ்தவ ஒற்றுமை ஒரு சக்திமிகு சாட்சியாகும். நம் இறை ஊழியர் ஜோசப் லூயிஸ் ரவெல் கூறுவது போல, பிறரன்பு கட்டளைக்கு உயிருள்ள சாட்சியாக வாழ வேண்டும். பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் என்று புனித மத்தேயு 7:12 கூறுகிறார். இயேசு தந்தையோடு இணைந்து இருந்தார். இயேசு தந்தையை பிரதிபலித்தார். நான் வாழும் சமுதாயத்தில், எம் குழுமத்தில், உடன் வாழும் சகோதரிகளில் யாரை பிரதிபலிக்கிறேன்? என்னில் மாற்றம் உண்டா? இறையோடு ஒன்றாய் இருப்பதே நன்றாய் வாழ்வதன் வழி என்பதற்கு ஏற்ப எங்கள் வாழ்வை மாற்றும். ஆமென்.